ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி நம்ம சரியான அளவுகளோட கரெக்டான மெத்தடில் பண்ணுறம்போது கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 கிரீன் ஏலக்காய், கூடவே ஒரு ப்ரௌன் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இது பிரியாணிக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், அதுக்காக தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் மீடியம் சைஸில் 2 அனாசிப்பூ. நான் மீடியம் சைஸில் 2 அனாசிப்பூ சேர்க்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கால்வாசியில் பாதி அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா பிரியாணி திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கால்வாசியில் பாதி அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே 2 பிரியாணி இலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருட்களை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணிவிட்டு உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயமும் சீக்கிரமாக பொரியும், அது கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா பொரிஞ்ச கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அதனுடைய சலசலப்பு அடங்கிடுச்சு. ஸோ ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். இது இப்போ எண்ணெயிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நான் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். எப்பயுமே பிரியாணிக்குன்னு சிக்கன் வாங்குற போது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதில் காரம் குறைவாக தான் இருக்கும், பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர், அப்புறம் 4 பச்சை மிளகாய், கூடவே பொடியாக கட் பண்ணின 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதுனால 1 அளவுக்கு சேர்க்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா பாதி லெமன் ஜூஸ் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடைசியாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். ஸோ நம்ம இந்த பிரியாணிக்கு தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 4லேருந்து 5 மணி நேரம் சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் பீசஸை மசாலாவோட நல்லா ஊற வச்சு எடுக்கிறோமோ
அந்தளவுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது இப்போ 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 500 கிராம் அளவு இருக்குது. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடுங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசி அதிக நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னாலும் சாதம் உடஞ்சி போயிடும். கரெக்டாக 25லேருந்து 30 நிமிஷம் போல் ஊறிச்சுன்னா போதும். அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதுதியாகவும் இருக்கும். இப்போ இதை 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. தண்ணி சூடானதும் இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், கூடவே 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு அனாசிப்பூ, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, கூடவே கொஞ்சமாக புதினா வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தாங்க அரிசி சேர்க்கணும். அப்போ தான் அரிசி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்மதி அரிசியை வந்து அதிக நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. 3லேருந்து 4 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா சாதம் வந்து ஒரு 70% வெந்துடுச்சு. முழுமையாக வெந்துடக்கூடாது, 70% வெந்துச்சுன்னா போதும். நம்ம தம் போட்டதுக்கு அப்புறமா அதனோட சேர்ந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த சாதத்தை தண்ணியிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் பீசஸ் வந்து மசாலாவோட சேர்ந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 1 நாள் வரைக்கும் கூட ஊற வச்சுடுங்க. பிரியாணிக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சிக்கன் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரிசி வேக வச்ச தண்ணியை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். ஸோ சிக்கன் வந்து தண்ணி விட்டுச்சு அப்படின்னா இந்த தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் தண்ணி விடல அப்படின்னா மட்டும் நம்ம சாதம் வேக வச்ச தண்ணியை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கிற எண்ணெய் ப்ளஸ் கிரேவியும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுடுங்க. நம்ம சாதம் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே சேர்த்துடலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஒரு லேயர் அளவுக்கு உள்ளே சேர்த்துடலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனை கொஞ்சமாக தூவி விட்டுறலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரேவியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுருங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு திரும்பவும் இதே போல் ஒரு லேயர் அளவுக்கு வடித்த சாதம், அப்புறம் பொரிச்சு வச்சிருக்கிற ஃப்ரைட் ஆனியன், கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் புதினா மல்லி, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே நம்ம சாதம் வடித்த தண்ணியை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது மாதிரி கடைசியாக சாதம் வடித்த தண்ணி சேர்க்குற போது நம்ம தம் போடுற போது பிரியாணி வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஒரு சில்வர் பாயில் பேப்பர் வச்சு இதை கவர் பண்ணிடலாம். சில்வர் பாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி மேலே வெயிட்டாக ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுடுங்க. ஸோ ஹோட்டலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை சீல் பண்ணுறதுக்காக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவை பிசைஞ்சு வச்சு சீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு செய்யக்கூடிய டைம் அப்புறம் மாவு இதெல்லாம் வேஸ்ட் ஆகும், அதனால தான். இப்போ திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடிட்டு இதை நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வச்சுட்டு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரியாணி பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஹையில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் பிரியாணியை தம் போட்டாச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு. சாதம் கொஞ்சம் கூட குலையவே இல்லை, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம நார்மல் பிரியாணி மாதிரி கலந்து விட்டுறக்கூடாதுங்க. அடியிலேருந்து எடுத்து பரிமாறினீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக லேயராக வரும். பாருங்கள், சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை பரிமாறிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.